அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இந்த வாரம் நம்ம பேச போகிற தலைப்பு காதல் ஒரு முறைதான் என்று சொல்லும் 90s கிட்ஸ் வெர்சஸ் அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். இப்போ 90s கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ் காதல் அப்படின்னு சொல்லும்போது 2K கிட்ஸ் ஆகிய நீங்கள் காதலன் காதலிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கடைசி வரைக்கும் இருக்கணும் சார், அது போதும் சார். விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற கவலையிலே பேசுறீங்க. 2K கிட்டுக்கு நிறைய தடவை நடக்குது சார், அதான் சொல்றேன். மொதல் விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு பீஸ் இருக்கணும். வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை போராட்டமா இருக்க வேண்டாம். ஃப்ரீடம் இருக்கணும் சார். ஷார்ட் ட்ரெஸ் போடுறோம்னா அதில் ஹெசிடேஷன் பண்ணாமல் இதை மறைச்சு போடு, இதை ரொம்ப கவர்ட் பண்ணி போடுன்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் ஆகும் குட்டி ட்ரெஸ் போடுறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது அவங்க மனசாட்சிக்குள்ளேயே வச்சுக்கலாம இதுதான் பிரச்சனைன்னு சொல்லணும். ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு எது பேசினாலும் பேசாம அப்புறம் 2 நாள் கழிச்சு இதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது எதுக்கு இந்த 2 நாள்? அதான் நான் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் தான் சார். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உனக்காக நீ எனக்காகன்னு இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இல்லை ஹிஸ்ட்ரி சொல்லணுமா சார்? இப்போது ஹிஸ்ட்ரியா? சொல்லுங்க கேட்போம். ஆஃபீஸில் தான் அவங்க லவ் பண்ணேன். அவங்க என்ன கேராக பார்த்துப்பாங்க, நான் அவங்கள கேராக பார்த்துப்பேன். என்ன ஒன்று அவங்ககிட்ட ரொம்ப மைனஸாக இருக்கும்னா மாற்றி பேசுறது, பொய் சொல்கிறது. இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்லுவோம், அவன் தப்பான பையனாக இருப்பான். ஆனால் நம்ம அவங்ககிட்ட பேசாதான்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டால் இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே, ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபைனலாக ஒரு 8 மந்த் கிட்ட அவங்க சரியாக ஆயிட்டாங்க. நான் சொல்லி சொல்லி அவங்க மாறிட்டாங்க. டோட்டலாக மாறின உடனே அதே ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றிட்டேன். வேற ஆஃபீஸ் அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு போயிட்டாங்க. மாற்ற சொல்லி முடியலன்னு சொல்லி தான் வேற ஆஃபீஸை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க 1% கூட என்னை விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. 1 மாதம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வருது சார். இதுமாரி அந்த பையன் கூட ஃபோட்டோ போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, கையில் ரிங்கு போட்டுட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடுச்சு. கேட்டால் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இல்லை நான் மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறியே போயிட்டாங்க சார் கடைசி வரைக்கும். இப்போ அடுத்து உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுக்கப்புறம் நான் அதில் இறங்குறேன்னா எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பேசி கொஞ்ச நாள் பழகணும். சரி செட் ஆகிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீ பயங்கரமாக பேசுகிற தம்பி. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பார்க்கணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய காதலிக்கிட்ட ஒரு 2K கிட்ஸாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? லவ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்கே போயிட போறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம். அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேம் காலேஜ் தான். அவர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நான் லா டிபார்ட்மெண்ட். அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன். அவருக்காக நான் 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் என்கிட்ட சண்டை போட்டார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. அதனால இந்த காதல் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை சார், அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலையா? இதனால இல்லை சார். ஆக்சுவலாக அவர் மேரேஜ் வேண்டாம், ஜஸ்ட் லவ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி அதை அவர்கிட்ட பேசிக்கலையா? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அது அவர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம லவ் பண்ணலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அது அவர் அந்த டைமில் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ளே அதுக்கப்புறம் அவர் இல்லை எனக்கு லவ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, பட் எனக்கு மேரேஜ் மேலேயும் கமிட்மெண்ட் மேலேயும் எனக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி வேண்டாம், இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்கப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு என் அம்மா அப்பா ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. நான் அவங்களுக்காகவாது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டீங்களா? சார், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். நான் நினைச்சிருந்தா அவர் மேல கேஸ் போட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் எனக்கு ஒரு லவ்வை பிரேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. நீங்க சட்டம் படிச்சிருக்கவங்கனால தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ மேரேஜ்னா ஏமாத்திட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. இப்போ லவ் பண்றவங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன்ல இப்படிப்பட்ட பெண்களை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் போட வாய்ப்பு இருக்கு? பாரதிய நியாய சங்கீதா இந்த ஆக்ட்ல நமக்கு ஆஸ் பர் செக்ஷன் 85 இந்த செக்ஷன்ல நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட ஒருத்தர் நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம அவங்க மேல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ அவர் திடீர்னு மனசு மாறி உங்களை நான் ஏத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? சார், நான்
டைம் எடுத்து நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2 days பிஃபோர் கேட்டிருந்தா கிளாஸ்ல, நீ அவரை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காததும் அது ஏன் இஷ்டம். ஆனா வந்து அவர் நான் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா, ஓகே நான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லி லைஃப் லாங் ஹர்ட் பண்ணிடுவனோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த வார்த்தைன்னா எந்த மாதிரி வார்த்தை? அவர் சொன்னதை திருப்பி கேட்டு உங்களுக்கு? இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் என்னை விட்டுட்டு போனீங்க தானே அப்படின்னு ஒரு பேசிடுவனோ அப்படின்னு எனக்கு ஒரு. திரும்ப அதை வந்து நீங்க கேட்கக்கூடிய சூழல் உங்களுக்கே வாழ்க்கையில வந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா சார், வந்துடும். பேசிக்கான குவாலிட்டி லவ் நான் என்ன பார்க்குறேன்னா, டாமினன்ஸ் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கன்னா வெளியே போனால் உனக்கு இதுதான் தெரியும், இதுக்கு மேலே உனக்கு தெரியாது, இவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு பேசுவாங்கல்ல. நான் ஜென்ரலாக ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான அடிப்படையான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஒரு லவ் பண்ணுற விஷயத்தில் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல சுத்தமாக. ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமா லவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐ ஹேட் 2 loves ஓகே. அண்ட் ஒன்று வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 years அண்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வில் உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா, வேற என்ன காரணங்கள்? டாமினன்ஸ் தாண்டி அவங்க எனக்கு ஒரு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உரிமையே தரலை. நீ எது கேள்வி கேட்குற, எங்கள் மம்மி டேடியே கேட்கறது இல்லை, நீ எது கேட்குற, நீ யாரு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை தேர்ட் பர்சனுக்கு அது கீழே ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு கோவம் வந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது. மெச்சூரிட்டின்றது அகெயின் இந்த இடத்துல ஒரு மெயின் விஷயமா இருக்கு. இப்போ நீங்கள் இரண்டாவது ஒரு காதலுக்குள்ளே போகும்போது இந்த முதல்ல நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? என்ன எனக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், இவர்கிட்ட அது இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி அங்கே கண்டுபிடிச்சீங்க? விட இங்கே அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக அவருக்கு அந்த விஷயத்து தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு சில போற்றி ஆகும். அது எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே இந்த விஷயம் அவருக்கு தெரியல, பட் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாருன்னு சொல்லி. அந்த நான் அப்படி ஆயிடுவேன்னா, சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து ஓவர் டூ பண்ணா அவர் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். நீங்கள் இங்கே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் நீங்கள் அங்கேயே விட்டு கொடுத்துருக்கலாமே. பாஸ்ட் எப்படி டாமினன்ஸ் இருந்துச்சுன்னா, நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீ சாப்பிட்றப்போ தனி தட்டு இருக்கணும், தனி கிளாஸ் இருக்கணும், தனியாக படுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்காக இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, டாமினன்ஸ் தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கு வந்து பேசுற, ஸோ எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நீ அதுல இருந்து தலையிட வேண்டாம், அந்த ஒரு இவர் விஷயம். வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதேங்கிற அந்த டாமினேஷன் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்றேன். ஆமா ஆமா, உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் மாதிரி கொடுத்துறாரு. ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் அவர் கொடுக்குறாரு, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேன். ஓகே. லவ்வர்கிட்ட நான் ஆக்சுவலி எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு ரீசன் இந்த டைம்னால தான். 3rd year எண்ட்லேயே வந்து லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோவில் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டேன். ஸோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வந்துட்டேன். பயங்கர ஹெக்டிக்கான ஸ்கெடியூல், என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல? ஆமாம், என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது எப்படி ரீசன் ஆச்சு அப்படின்னா, முதல்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் எப்படி கொஸ்டின் கேட்டனோ அப்படியே அதே கொஸ்டினை என்கிட்ட கேட்டு லைக் ஓகே இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி லைக் என் மேலே ப்ளேம் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் லவ் வந்தப்ப கமிட்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. முதல்ல நம்ம பேசுவோம், பேசி நம்ம போட்டுருவோம். ஆமா, போட்ட நீ தாண்டி வரக்கூடாது. ஆமா, அப்படின்னு. இது எப்படின்னா பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதில். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனை பெஞ்சில் உட்கார வச்சு நான் அவனை அசஸ் பண்ணுறேன். அசஸ் பண்ணிவிட்டு அந்த எவாலுவேஷனில் நீ பாஸ் ஆகிட்டனா தான் உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன். கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பட் ஆனால் வந்து தேர் இஸ் நோ கோயிங் பேக். ஐடிக்கு மில்டிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு. பெஞ்சிங் அப்படின்றது இப்போ நான் சொன்னது. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுக்குறது. இன்னொரு வந்து கோஸ்டிங், ஹாண்டிங் அப்படின்லாம் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் லெவலில் எனக்கு இந்த கோஸ்டிங் நடந்துச்சு. நம்ம ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ளோஸரே கிடைக்காது. நம்ம ஒரு சண்டை போட்டிருக்கோம், அது பேசிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். கோஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசாமல் போயிடுறது. ஹாண்டிங் அப்படின்னா ஒரு வாரம் வந்து பேசாமல் அப்படியே விட்டுட்டு திடீர்னு அடுத்த வாரம் வந்து லவ் பாம்பிங் பண்ணுறது. இது ஒரு புது டேர்ம். லவ் பாம்பிங்னா இந்த லவ் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயங்கரமாக மானே பொன்மானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து லவ் பாம்பிங். குணால் அவரை பாட்டு மாதிரி சொல்கிறீங்க, கண்மணி அன்போடு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபீல்லேருந்து அப்படி ஒன்று போடுவாங்க டம்முன்னு வந்து. ஆக்சுவலி வந்து இந்த சாங் நான் பாடினா அவங்களுக்கு பிடிக்கும். இது யார் எக்ஸையா? இப்போ இந்த இதில் எல்லாம் எனக்கே குழப்பமாயிடுச்சு, இது எக்ஸா லைவா? இது எத்தனாவதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இல்லை இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் பாட்டு 2 வரி பாடுங்க கேட்போம். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்த
உந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ என் கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, இவங்க 2K கிட்ஸ் ஒரு லவ் பண்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க 90s கிட்ஸான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு சென்டென்ஸ் என்ன ஞாபகம் வருது இவங்க பேசும்போதுன்னு பார்த்தா, லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு, லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு, இதுதான் வந்து இவங்க லைஃப்பில் நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது சார். காதலில் அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான். ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில் ஒரு 10 நாள் பேசாமல் இருப்போம். அந்த 10 நாளில் தான் அவங்கள பற்றி நம்ம இன்னும் நிறைய யோசிப்போம், ஞாபகங்கள்லே வாழ்வோம். ஸோ அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ போய் பேசினா எப்படி பேச ஆரம்பிக்கலாம், ஸோ எதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த 10 நாள் கேப்க்கு அப்புறம் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல சார், அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10 நாளுக்குள்ள இவங்களுக்கு 10 பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படின்னு எல்லா ஆப்லயுமே வச்சிருக்காங்க. எல்லாமே இவங்க 10 நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் பேசினாலும் இவங்க இருப்பாங்களானே தெரியல. ஏன்னா இவங்க அடுத்தடுத்த 10 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அந்த 10ல் யார் பெட்டரான ஆப்ஷன் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. ஒரு இமோஷனுக்கு எங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு தெரியல. நம்ம அந்த இமோஷனில் தான் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுறோம். இந்த ஜென்ரேஷன்ட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இவ்வளோ இமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க பிரியறது கூட எவ்வளோ வலியாக இருக்குன்றது தெரியல. அந்த பிரிஞ்சா அந்த வலி இருந்தால் தான் அதை திருப்பி சேர்றதுக்கான எஃபர்ட் நம்ம போடுவோம். அந்த வழியே இவங்களுக்கு இல்லை. ஏன்னா அடுத்ததுக்கு அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவங்களே கிரியேட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க என்னோட அக்கா தான் சார். அக்காவாது ஆதங்கம் தெரியுது. ஆக்சுவலி வந்து நாங்கள் அட் டைமில் 10 ஆப்ஷன்ஸை வந்து சைட் பை சைடு வச்சுக்கல. ஒரு ஆப்ஷன் ப்ராப்பராக செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோசர் வச்சுட்டு தான் அடுத்த ஆப்ஷன்ஸ் போகிறோம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினாங்க, நீங்கள் அட் டைமில் 10 ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்ற மாதிரி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 பேரே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கப் பேசி வச்சுருக்கீங்க. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே பேசி வச்சுருக்காங்க. எல்லார்கிட்டையும் பேசினா யார் அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், நமக்கு வேவ் லென்த் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதுக்குன்னே ஆப்ஸ் எல்லாம் இருக்குது சார், டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேஷுவலாக பேசலாம். அந்த ஆப்லாம் எப்படி போய் ஒரு தெரியாத ஒரு பர்சன் கிட்ட போய் நேரில் மீட் பண்ணி அவங்கள பற்றி ஒரு ட்ரஸ்டடாக எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு சின்ன வயசு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது, நம்மளை பற்றி தேவையில்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஆப் எல்லாமே அதுதான் பண்ணுது. நம்ம அந்த பர்சன் கிட்ட சாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர்ல போய் பேசி பழகிறது தான். நம்ம ஊர்ல இந்த ஆப்ஸை பயன்படுத்துறவங்க அதிகமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்தியாவில் ஒரு ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னா 76% ஆஃப் டேட்டிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 32. ஸோ இதில் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் இருக்கீங்க. இல்ல கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, நான் இன்ஸ்டாகிராம் எனக்கு 28 ஆகுது, நான் 4 இயர்ஸா தான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்றேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது. எவ்வளவு வெள்ளந்தியா வாழ்ந்திருக்கீங்க பாருங்க. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு சமூக வலைத்தடமே தவிர அது ஒரு டேட்டிங் ஆப் கிடையாது. லவ்வாவே தானே அதை யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என் மொபைல் இங்க தான் இருக்கு, இப்ப எடுத்து நான் இங்க தரேன். அதே மொபைல் உங்க கொடுங்க, உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா ஆப்பும் இருக்கும். நான் என் மொபைல் தரேன், நான் இதே இடத்துல நான் சொல்றேன். இல்லன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க அட்வான்ஸ்மென்ட்டா இருக்கோம்னு சொல்றது தப்புன்னு சொல்றீங்க, தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? உங்க சிஸ்டரே சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் காதல்னா என் ஃப்ரெண்டு இங்க இருந்து வருவான், எங்க கோயம்புத்தூர்ல கிரெடிட் கார்டு செக்ஷன்ல ஒர்க் பண்றான் சார். சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும், அவன் அங்க இருந்து கிளம்பி வருவான். கிளம்பி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டான், லவ் சொல்லல, 2 இயர்ஸ் சொல்லல. வருவான், சண்டே வந்துட்டு அந்த பொண்ணு கோயிலுக்கு வரும், அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு திருப்பி அங்க இருந்து கிளம்புவான். இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஸ்டேட்டஸ்லயே லவ் பண்றாங்க. பிடிக்கலையா நெக்ஸ்ட். இந்த சைடு யாருமே நாங்க இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு சொல்லல. நாங்க ஒரு ஆப்ஷன் செட் ஆகல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் மூவ் ஆகுறோம் அப்படின்றதுக்கு தான். இப்ப 80s கிட்ஸ்லாம் எப்படின்னா ஒரு 4 போட்டோவை காட்டிட்டு இந்த 4 போட்டோல ஏதாச்சும் ஒன்று தான் உனக்கு மாப்பிள்ள, இந்த 4 போட்டோல ஏதாச்சும் ஒரு பொண்ணு தான் உன்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படியே உங்க சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிமோனியல் சைட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 50 ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க. ஆனால் எங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலயமா டேட்டிங் ஆப்ஸ் அது இதுன்னு வந்ததால் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால காதலே நீங்கள் வந்து புனிதமாக பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒரு காதல் முறிவு ஏற்பட்டவுடன் அடுத்த காதலில் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. இந்த சைடில் இருந்து காதலில் சிக்கி என்னால் வெளியில் வர முடியலேன்னு இருக்கவங்க யார்? நான் படிச்சுட்டு பாய்ஸ் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு பாய்ஸ் காலேஜ் யூஜிபிஜி எல்லாமே. ஸோ இந்த பொண்ணுங்க கூட பழகிற வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு கிடைக்கணும், லவ் பண்ணணும், பார்க் பீச் ஸ்டேடியம் சுற்றணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ எனக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் கல்ச்சுரல்ஸ் போகிறது. அங்கே ஒரு கல்ச்சுரல்ஸ் போய் நான் பொண்ணுகிட்ட லவ் பண்ணலாம், இங்கே எதை பண்ணலாம் சொல்லி தான் நான் போனேன். அப்படி போய் பார்க்கும்போது
எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. டே ஃபுல்லாக அந்த பொண்ணு பின்னாடி நான் சுற்றினேன். ஈவினிங் அந்த பொண்ணு வந்து போகும்போது நான் வந்து என் லவ்வை சொல்லிட்டேன். என் லைஃப்லேயே நான் ப்ரொப்போஸ் பண்ண ஒரே பொண்ணு அதுதான். அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்துருக்கோம் அந்த டைமில். பட் அது கடந்து வந்துட்டேன். ஒரு மாதம் அந்த பொண்ணு பின்னாடி போனேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அது கடந்து வந்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்த ஒரு ஃபீல் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரல. ஒரு 2-3 வருஷம் என் கூட பழகுன பொண்ணுங்க என்ன வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது சொன்னால் அது போய் தான். பட் எனக்கு அது வரலன்னு நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. உள்ள ஒரு பல்ப் எரியறதுக்காக வெயிட் பண்றீங்க. ஏதாவது ஒரு தெரியல சார், அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீல் இப்போ வரைக்குமே எனக்கு வர மாட்டேங்குது. இப்போ எங்கள் சைட்லாம் ஏதாச்சும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மிஞ்சி போனால் பிளாக் பண்ணுவோம், இல்லை இது நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக மூவ் ஆன் ஆகிடுவோம். ஒன்று அவங்க மூவ் ஆனே ஆக மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், நெஞ்சை கிழிச்சிக்கிறது, கையை கிழிச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் 2K கிட்ஸை விட இந்த மாதிரி கதைகள் நான் அவங்க சைடு நிறைய கேட்டிருக்கேன். சைக்கலாஜிக்கலி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும். நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் அதே ஃபீலிங்கில் என் ஆண்டாள் மச்சான் அவ அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க. அப்படி இருக்க பீரியட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஆக்சுவலி. நீங்க ஏன் மூவ் ஆன் ஆகாம அதே இடத்துல தேங்கி போயிடுறீங்க? பழைய காதலில் வந்து நமக்கு நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளை இன்னும் அழகாக ஆக்கியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரீடமாக பேசியிருக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம கிடைக்குமா, அந்த ஒரு பயம் இருக்குது. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்றீங்க, அதுல வந்து ரொம்ப அடி வாங்கிடுறீங்க. அதாவது இப்போ நீங்க கிரிக்கெட் ஒன்று விளையாடுறீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல பண்ணும்போது நீங்க ஒரு அடி வாங்கிட்டீங்க. அதுக்காக நீங்க நெக்ஸ்ட் டைம் விளையாடும் போது ரொம்ப உங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் ஓகே அடி வாங்கியாச்சும் பார்த்து விளையாடணும் அவ்வளவுதானே தவிர்த்து ஒவ்வொரு மூவ்ல நீங்க கான்சியஸா இருப்பீங்களா? இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அது லவ்வே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க செகண்ட் கேம் ஆட முடியாது. அதே மாதிரி நீங்க செகண்ட் டைம் லவ்ல போனாலுமே யூ ஷுட் பி ரெடி டு கெட் ஹர்ட். அந்த பர்சன் அதுக்கு வர்த்தியா அப்படிங்கிறது தான் தெரியணுமே தவிர்த்து நீங்க ஒருத்தவங்களை லவ் பண்றீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஹர்ட். ஏன்னா அவங்க வர்த்தா இருப்பாங்க. உங்களுக்கு காதல் வந்ததா? இருந்துச்சு சார், காலேஜில் இருந்துச்சு. காலேஜ் அது வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமாம் சார், காலேஜ் முடிக்கும் போது என்னன்னா, இப்போ நான் ஐடி ஃபீல்ட் போயிட்டேன், அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம வந்து ஐடி, நான் எனக்கு ப்ரொஃபஷன் இது பண்ணும், நான் டான்ஸரும் கூட, ஸோ பேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணணுன்னு இருந்தேன். நம்ம ஐடியாலஜிஸ் அவங்க வீட்டோட ஒத்து போல. பட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணக்கூடிய எல்லா கல்ச்சுரல்ஸ்க்கும் அவரும் வருவாப்பில், லைக் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் நம்ம ஃபேமிலி, இப்போ 90s கிட்ஸோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம ஃபேமிலி, நாங்கள் எந்த டெசிஷனும் எங்களை மட்டும் வச்சு எடுக்க மாட்டோம், எங்கள் ஃபேமிலியும் வச்சு தான் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. ஸோ அப்படியே அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு என்னால் என்னுடைய கெரியர் பேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவலாக என்ன சொல்லிட்டோம், சரி ஓகே நீங்கள் வந்து உங்க பார்த்து போய்க்கோங்க அப்படின்றத. அவங்களுக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஓகே. மீண்டு வெளில வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இப்போ எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான், ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தம்பி பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. ஏன் பார்க்கணும், அவரு வந்து ரெடியா இருக்காரு கையில் 1 2 3ன்னு. ஆமா. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை இருக்கு, பட் மனசுல ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியா இல்லாம போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு. இதுதான் நான் தயக்கமா பாக்குறேன் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகுறதுக்கு. இப்போ எல்லாமே டைம் பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய காதல் வந்துட்டு லெத்தாஜிக்கா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தோத்து தான் போகுது. ஸோ அதனால தான் நாங்களும் மாறிக்கிட்டே போகிறோம். ஒர்த்தான பர்சன் இருந்தால் நாங்களும் ஒரு மேபி நின்றுப்போமோ அப்படின்னு எங்களுக்கும் இருக்குது. எல்லாமே ஏமாத்திட்டு தானே போகிறாங்க. லாயல்ட்டி இல்லை, இப்போ சும்மா கேர் பண்ணுறது இல்லை, எதுவுமே இருக்கிறது இல்லை. நானும் லவ் பண்ணியிருக்கேன் சார். 1 வருஷம் தான் லவ் பண்ணியிருக்கேன் நான். நாங்கள் கையெடுத்துக்கிட்டு ஃபீலிங் காட்டினாலும் அந்த லவ் வந்து அங்கேயே தான் இருக்கும். நம்ம அதை விட்டு தாண்டி போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒன்று நம்ம லவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து தயங்குறது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது, 2வது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது. பட் ஆனால் சொல்லிட்டு ஹோப் கொடுத்துருவோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்காக நாங்கள் எப்போதுமே நிற்போம் 90s கிட்ஸ். ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு, இறந்துட்டாங்க, இப்போ இல்லை அவங்க. ஸோ அப்போ வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 1 இயர் நான் வந்து ரொம்ப கேப். ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல. அவங்க வந்து பெங்களூரு, நான் வந்து இங்கே சென்னை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வரலங்கிற ஒரு ரீசன்காண்டி அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணுறதுக்கு மொதல் நாள் வந்து என் பேரை தான் டேட்டு கொடுத்தாங்க, நெஞ்சில் டேட்டு குத்திட்டு. ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு வந்து 1 இயர் கழிச்சு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நீங்கள் ஒரு 1 இயர் பெட் ரிடன் ஆகிட்டீங்க. ஆமாம் சார். அப்போ எனக்கு என்னாலையும் கான்டாக்ட் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க கூட இல்லை. நான் ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து எனக்கு இந்த ஒரு கையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேக் போன் ஃபுல்லாமே படுத்து 1 இயர் வந்து படுத்து தான் இருந்தேன் நான். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு நம்பி இருந்தாங்க. ஸோ முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து பிளாக்மெயிலாம் பண்ணி செத்துரும் அப்படி சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து
நெஞ்சில் டேட்டு குத்திட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. 5 இயர்ஸ் ஆச்சு சார். பட் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஞாபகம் என்னால் மறக்க முடியாது. அவள் பர்த்டேக்கோ எல்லாத்துக்கும் நான் கேக் வெட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுவேன். வருஷம் அவன் பர்த்டேக்கான ரிங் வாங்குவேன். ரிங் வாங்கி நான் இன்னும் பத்திரமா தான் வச்சிருப்பேன் தவிர நான் வந்து இது வரைக்கும் அந்த மறக்கிற ஒரு ஃபீல்ஸே எனக்கு வரல சார். இது வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க பர்த்டே. ட்ரெஸ்ஸும் வாங்குவேன், ஒரு ரிங்கும் ஒன்று வாங்க சார். வாங்கி இது வரைக்கும் வச்சிருக்கேன் தவிர அந்த பொண்ணை வந்து மறக்கணுங்கிற ஒரு இதே எனக்கு இல்லை சார் எனக்கு. ஏன்னா நான் மறக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பொண்ணு மேல வந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வரவும் இல்லை. அப்படி ஃபீலிங்ஸ் வந்தாலுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் போவேனா, அந்த பொண்ணு இங்கே எதிர்பார்த்தமா நான் இருப்பேனாங்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார். எனக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சு ஒரு ரிங்கு வாங்கி வச்சுட்டு இன்னும் அவங்க ஞாபகமாகவே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு காதல் தான். நீங்கள் சொன்னதே ஒரு காவியமாக தான் இருக்குது எனக்கு. டெய்லி நைட் அழுவேன் சார். நான் வருவேன்னு ஒருத்தி நம்பி இருந்தா, ஆனால் நான் என்னால் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நினச்சி ரொம்ப அழுவேன் சார். நான் ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டும்தான் அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பேசுறது கூட அவங்க எங்கேயாச்சும் நின்று பார்ப்பாங்களான்னு கூட தான் சார் நான் யோசிப்பேன். நான் இப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் அந்த ஒரு பேர் சொல்லணும், ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசுறேன்னு நினைச்சாலே வந்து நினைக்கும் போதே வந்து அவங்க இங்கே இருப்பாங்களா, நான் பேசுறது கேட்பாங்களா, நான் இன்னும் அவங்களுக்கு இருந்தால் வெயிட் பண்ணுறேன், அவங்க எதிர்பார்ப்பாங்களான்னு ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும் சார். அது அவங்களுக்கு நடந்த அதே சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் அது வேறு விதமாக நடந்துச்சு. அவங்க உயிரோடலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னை நம்புகிறேன், நீ யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் வந்துட்டு நான் உனக்கு உடனே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்கிறப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அம்மா கிடையாது. என்னுடைய அம்மா சைல்ட்ஹுட்டில் இறந்துருக்குறாங்க. எனக்கு அம்மா இல்லைங்கிறதுக்காக நான் அந்த பொண்ணை நினச்சா கூப்பிட்டுருந்தா அந்த பொண்ணு வந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட அதை தான் கேட்டுச்சு, நீ கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் நான் வந்திருப்பேன், ஆனால் அந்த வார்த்தையை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுச்சு. ஆனால் நான் கூப்பிடவே கிடையாது. எனக்கு அம்மா இல்லைங்கிறதுக்காக, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறதுக்காக அவங்களுக்கு அம்மா இல்லைங்கிற ஒரு விஷயத்தை, அந்த வழியை நான் கொடுத்துடக்கூடாது அந்த லைஃப் லாங் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. நான் மூவ் ஆன் ஆகிற விஷயத்தை நான் ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, நான் நினச்சிருந்தா அந்த பொண்ணும் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்த அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணை நினச்சிட்டு நான் அதே வழியோட நானும் இதே லைஃப்பில் நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறத விரும்பக்கூடியவங்க தான் காதலி. சரியா? சுற்றி உள்ளவங்களுடைய பார்வையில் உங்களை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுனால தான் இந்த பையன் வந்து இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். நீங்கள் அவங்கள ஒரு காவியமாக நீங்கள் இங்கே படைக்கப்பட்டாலுமே கூட சுற்றி உள்ளவங்களுடைய பார்வையில் என்ன ஆகும், அந்த பொண்ணுனால இந்த பையன் இருக்கிறான் அப்படின்னு. இப்போ 2K கிட்ஸாக நீங்கள் இருக்கீங்க, மூவ் ஆன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா, அவர் மூவ் ஆன் ஆகாமல் அங்கே இருக்கிறாரு, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்க வந்து இது தெரிஞ்சு பண்ணல, நீங்க கில்ட் ஆகிறது எனக்கு புரியுது. ஆனா அந்த ஒரு விஷயம் எப்படி சரியாகும்னா, நீங்க உங்களே வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கணும், நீங்க உங்களை மன்னிச்சுக்கணும், இது உங்க தப்பு கிடையாது. யூனோ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ லைஃப். யூ டிசர்வ் அ நியூ லைஃப். ஏன்னா நீங்க இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, அதே லவ் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும். யூ டிசர்வ் த சேம் லவ். இது மேபி தெரியல, எனக்கு திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு. மேபி காவ்யா இஸ் ஹெல்பிங் மீ டு சே திஸ் டு யூ. நீங்கள் இந்த அளவுக்கு தனியாக நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா, நீங்கள் போய் மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு தான் காவ்யா சொல்லுவாங்களே தவிர, என்னோட நினைவுகளால் உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு வருஷம் வருஷம் வந்து தவிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நிச்சயமாக நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஆகிட்டு அவங்க கூட இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்வீங்களோ அதே சந்தோஷத்தோட நீங்கள் வாழணும். அதை காவியா எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது. முதல் காதலில் கிடைக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது இரண்டாவது, மூன்றாவது இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய காதல்களில் இருக்கா? ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு லவ்வோட அந்த அவேர்னஸ் அவ்வளோக்கா நமக்கு இருக்காது. ஸோ வி பிலீவ் இன் த அவர் ஓன் லிமிட்ஸ். லவ் பண்ணுறாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டைமுக்கு அப்புறம் கால் பண்ண வேணாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த டைமுக்கு அப்புறம் கால் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு வேற கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவர் ஓன் லிமிட்ஸில் இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, சரி ஓகே இதனால அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதே தப்பை செகண்ட் லெவலில் பண்ண மாட்டோம். செகண்ட் லெவலில் போகும்போது அந்த லவ்வுக்காக வி வில் பி பிரேக்கிங் அவர் ஓன் லிமிட்ஸ். போட இந்த லிமிட் என்ன லிமிட், நமக்கு லவ் தான் முக்கியம் அப்படிங்கிற போது நம்மளே வந்துட்டு நமக்கு சுற்றி இருக்க லிமிட் எல்லாமே நம்ம உடச்சி நம்ம லவ்வுக்காக பண்ணும்போது செகண்ட் லவ் வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர், ஈவன் மோர் கேரிங் தேன் த ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்ல எப்போவுமே நிறையா இம்மெச்சூரிட்டி இருக்கும் சார். அது வந்து நம்ம கடந்து போக போக தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஒரு 6 இயர்ஸ் பண்ணேன் சார். 3 இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் இருந்தேன் சார். 3 இயர்ஸ் நான் வந்து அப்ராட் போயிட்டேன். மலேசியாவில் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் படித்தேன். ஸோ எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்.
அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அவங்க வந்து நான் மலேசியாவில் இருக்கேன், கல்ச்சர் வேறு, நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். ஸோ என்னை வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, காலேஜ் விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வச்சா எனக்கு ஏன் நீ கால் பண்ணலை. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்காக போகுது. இது வந்து செகண்ட் லவ்வில் எனக்கு அது எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் செகண்ட் லவ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு இல்லை ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து சிச்சுவேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. அப்புறம் டேட் பண்ணோம், அப்புறம் லிவிங்கில் இருந்தோம். ஸோ அப்படி இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட நெக்ஸ்ட்டு மேரேஜுக்குள்ளே மூவ் ஆன போகிறோம். ஸோ இது அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் ஒரு 6 months. ஸோ அஃபிஷியலாக பண்ண வேண்டிய மேரேஜ் வந்து தள்ளி போயிடுச்சு. ஆனால் ஹீ இஸ் மோர் சப்போர்ட்டிங் சார். நான் வெளியே போகிறக்கும் ஈவன் நாங்கள் ஒரு பப்புக்கு போகிறோம். ஸோ வி வில் கோ டுகெதர் சார். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா இல்லை. ஸோ இட்ஸ் நாட் டாக்ஸிக். ஈவன் நான் ஃபேஷன் டிசைனர். ஸோ எனக்கு வந்து ஈவன் நான் ஒரு ஓன் லேபிள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்காரு அதுக்கெல்லாம். என் காதலில் வந்து ஒரு டாக்ஸிக் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய காதலில் இருந்த டாக்ஸிக்ஸ் என்னென்ன? என்னோட லவ்ல டாக்ஸிக் மட்டும்தான் இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் டாக்ஸிக் மட்டும்தான். எங்க போனாலும் போட்டோ அமிச்சு வாட்ஸ்அப் பண்ணு, எங்க வீடியோ கால் வா, லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணு, எல்லாமே கேட்பாங்க இப்போ வரைக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நான் தோத்துட்டேன். ஏன்னா அவங்க வேணான்ட்டாங்க, நானும் வேணான்ட்டேன். 1 year பிரேக்ல இருந்தேன், நான் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் செகண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் லவ்லையும் இதே. ஆனால் ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நான் இழந்தது என்னமோ அவங்கள தான். இந்த ட்ரஸ்ட் எல்லாமே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லவ்ல. இருந்துமே நான் அவங்களையும் இழந்துட்டேன், நான் அந்த லவ்வும் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் செகண்ட் லவ் நல்லா இருக்கோ அப்படி சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த செகண்ட் லவ்ல முழுக்க அவங்க என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்காக தான் என்னை வச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அது பண்ணாத, இது பண்ணாத, அங்கே போகாத, இந்த ட்ரெஸ் போடாத, லொக்கேஷன் ஷேர் பண்ணு, எங்கே இருக்க, யார் கூட போயிருக்க, எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி. நான் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா கூட ஆப்போசிட்ல பசங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யார் கூட போயிருக்க, ஆப்போசிட்ல பசங்க வாய்ஸ் கேட்குது, யார் பேசுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் டாக்ஸிக்கா ரொம்ப பேசியிருக்காங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இப்போ இருக்கேன். ஆனா இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நீங்க மாத்திட்டீங்களா? உங்களை புரிஞ்சுட்டு அவர் மாறிட்டாரா? அவங்க என்ன டார்ச்சர் பண்ண மாதிரி நான் இருந்து காட்டினேன். அவங்களுக்கு புரிஞ்சனால இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முள்ளால் எடுக்கிற மாதிரி திரும்ப அதே வேலை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா புரிஞ்சிருச்சு அவருக்கு. ஓகே. ஆக்சுவலி நானும் 90s கிட்ட ஒருத்தவங்க லவ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தெரியல, அது ஒரு அஃபெக்ஷனாக தான் இருந்தது. சரி ஓகே, இது அஃபெக்ஷன் தான், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நானும் பேச ஆரம்பித்தேன். அவங்க ஆக்சுவலாக வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க 2 பேரும். அப்போ அந்த இடத்துல என்னாச்சுன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க சார் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க லிவிங்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சூசைட் பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு என்னை வந்து உன் லைஃப் நீ பார்த்துப்ப, நீ 2K கிட் தானே, உனக்கு வாழ்க்கை இருக்குமா, நீ நிறைய பார்ப்ப, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், எனக்கு வந்து இவன் கூட நான் லிவிங்ல இருந்திருக்கேன், ஸோ நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்போம், உன்னால என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு இவரு செட் ஆக மாட்டார். ஆனால் அந்த இடத்துல ஏமாந்தது நான் தான் சார். அவங்க இப்போ மேரேஜ் பண்ணி குழந்தையோட கையில் இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு கூட இது தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மட்டும் யாரும் ஏமாத்தாதீங்க. கஷ்டத்தை கூட நகைச்சுவையா முக சிரிப்போட சொல்றது இருக்குல்ல, கண்ணு உள்ள கலங்கி இருக்கு. ஆக்சுவலாக இது நடந்து 4 years ஆச்சு. 4 years ஆச்சு. ஸோ ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் சார். ஆனா இப்போ இவங்க 90 கிட்ஸ் தான் மேரேஜ் பண்ண போறாங்க. அப்படியா? ஆமா. ஆனா நான் 90s கிட் தான் மேரேஜ் பண்ண போறேன். அதுக்கு என்ன காரணம் இருக்கா 90s கிட்ஸ் தேர்ந்தெடுத்ததுக்கு? எனக்கு உண்மையாலுமே 90s கிட் பிடிக்கும். இல்ல இல்ல சார். டாக்ஸிக் இல்லையா? டாக்ஸிக்கா இல்ல. ஓகே. உண்மையாலுமே நான் 2K கிட்ட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது விட தெளிவா இருக்கேன். ஏன்னா என்னை ஏமாத்துல 90s கிட் முன்னாடி நான் ஒரு 90s கிட்ட கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் இப்போ எங்க ரிலேஷன் தான் அவங்க. ஸோ அவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன். ஓ, அதான் காரணம். நீங்க 2K கிட்ட பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க 2K கிட்ட ஜஸ்ட் லைக் தட் எடுத்துப்பீங்கன்னு சொன்னதால 90s கிட்ஸ் 2K கிட் வந்து நிறைய லவ்ஸ் இருக்கும். எனக்குமே இருக்கு, இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு அஃபெக்ஷன் மட்டும் தான். பட் உண்மையான காதல் எங்க தொடங்குதுன்னா ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும். வேற யாருக்கு வந்து லவ்ல வந்து அதிகமாக டாக்ஸிக் இருக்குன்னு சொல்றவங்க யாரு? நான் வந்து 5 வருஷம் ஒரு பையனை லவ் பண்ணேன். இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. காலேஜ் லீவ் அந்த டைமில் வந்து நம்ம வெளில போகணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெளில போவோம். போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள பார்த்த ஒரு ஆர்வத்தில் அவங்ககிட்ட பேச போவோம். ஆனால் அவங்க முதல்ல பண்ணுற விஷயம், நம்ம மொபைலை வாங்கி நீ யார் கூட பேசியிருக்க, தம்பிக்கிட்ட பேசினா கூட அதை தப்பாக பேசுறது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணை வந்துட்டு நான் இருக்கும்போதே 5 வருஷமாக அந்த பையனை நான் லவ் பண்ணுறேன், வீட்டுக்கெலாம் தெரியும். நான் இருக்கும்போதே அந்த பொண்ணை போயிட்டு 1 month ரெகுலராக பார்த்துருக்காங்க. நான் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஃபோட்டோ காட்டி கேட்டேன், இந்த பையனை தெரியுமான்னு. நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் லவ் பண்ணுற பொண்ணு அதனால் கேட்குறேன் அப்படின்னோடனே,
நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக போய் அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நான் கேட்டது வந்து அவங்கக்கிட்ட, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை அடித்து கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. நான் வீட்டில் போயிட்டு அந்த இடத்துல கூட எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நின்னேன். என் வீட்டில் போயிட்டு நான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 1 வீக் வந்து என் வீட்டில் நான் என் ஃபேஸை காட்டவே இல்லை. ஃபுல்லாக அவங்க அடித்து கண்ணு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணுறாங்க. நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. 1 வீக் கழிச்சு கால் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனியா எதுவுமே கேட்கல. வீடியோ கால் பண்ணி என் கண்ணை காட்டுறேன். ஆனால் அதுக்கு அவங்க எந்த ரியாக்டுமே பண்ணல. அதனால் வந்துட்டு நான் அவங்க கால் அவாய்ட் பண்ணேன். அவாய்ட் பண்ணனால அப்போது நீ வேறு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க, அதனால தானே ஏன் கால் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அதோட நம்பர் பிளாக் பண்ணவங்க தான். என்ன ரீசன் என்ன எதுவுமே சொல்லலை. அதோட போனவங்க தான். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் தேடி வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்க நம்மளை தொட முடியாத உயரத்தில் நம்ம இருக்கணும். அந்த அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து அவர் போனதுக்காக சந்தோஷப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா? நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு யோசித்தேன். யாரோ ஒரு பர்சன்காண்டி நம்ம அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்காண்டி இந்த ஷோவில் வந்து நான் என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். என்னோட மொத்த சந்தோஷத்தையும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். பல நூற்றாண்டுகளாக பெண்கள் தலை குனிஞ்சு தான் நடக்கணும், தரையை பார்த்து தான் நடக்கணும்னு சொன்ன சமூகத்திலிருந்து எழுந்து இன்னைக்கு நேராக நிமிர்ந்து நடக்கிற பெண்கள் பழையிருக்கோம். இந்த மாதிரி ஆண்கள் உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லை. விலகி போயிட்டே இருங்க. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது அவ்வளோதான். இப்போ நான் 2 பேருக்குமே நான் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பியூர் லவ் அப்படின்னா எதை நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டாந்து வடிவமைக்க விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு எக்ஸாம் எழுதும்போதும் சரி, முதல் டைம் வந்து நம்ம கிடைக்கிற அந்த மார்க்கும் சரி, முதல் டைம் ஒரு செடியில் ஒரு பூ பூக்கும் போதும் சரி, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும். அதுதான் அந்த ஒரு முறை முதல்ல வர 90s கிட்ஸ் காதல். 2வது மாதிரி பூ யாரும் கண்டுக்கு போகிறதும் கிடையாது. அடுத்தடுத்த பூக்கள் வந்து அப்படியே காணாமல் தான் போகும். நீங்க ஃபர்ஸ்ட் லவ் ஒருத்தவங்க பண்றீங்க, அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க. அதாவது நீங்களா இல்ல, நீங்க அடி மிதி எமோஷனலி எல்லாம் அடி வாங்குறீங்க. ஆனாலுமே நான் ஒருத்தரை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூடயே தான் இருப்பீங்களா? இதை தான் நீங்க லவ்னு சொல்றீங்களா? நம்ம எல்லார் லைஃப்லயுமே அந்த ஒரு அப்யூஸை விட்டுட்டு ஒரு அழகான லவ்னு ஒன்று வெயிட் பண்ணுது. அந்த டைம்ல எனக்கு ஒரு ஹாப்பி லைஃப் வேணும், நான் அந்த லவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேனா, இல்ல இந்த சொசைட்டி என்ன திங்க் பண்ணோம், நான் ஒரே ஒரு லவ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா என் லைஃப் நான் இப்ப பாக்குறது. ஒரு லவ் பண்ணி ஒருத்தங்களை அக்செப்ட் பண்றேன், 10 விஷயம் அழகா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் குறை இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை விட்டுட்டு நான் மூவ் ஆன் பண்றேன், யூ ஆர் டாக்ஸிக் அப்படிங்கறத சொல்லக்கூடாது. எங்க லவ் அப்படி கிடையாது. 10 விஷயம் ராங்கா இருந்தாலும் ஒரு விஷயம் அழகா இருக்குல்ல, அந்த அழகு எங்களுக்கு பெருசா தெரியுது. அதுதான் எங்களோட லவ் நாங்க சொல்ல வரோம். நாங்களும் அந்த 99 இல்லை 100%மே குட் டே பார்த்தோம். லவ் பண்ண காலம்லாம் இருக்கு. அந்த விஷயத்தை திருப்பி எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஒருத்தர்கிட்ட இருந்து. எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல இன்னொருத்தவங்க மேல. தட்ஸ் வேர் வி ஆர் மூவிங் ஆன். அந்த ரிலேஷன்ஷிப் போறதுக்கு காரணமே அதுதான். அவங்க பியூர் லவ்னு அவங்க கட்டமைக்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பொறுமையோட அந்த காதலில் என்ன தப்பு இருந்தாலும் அவர்களை சகித்து கொண்டு அந்த காதலை கொண்டாடுறதுல உங்களை விட நாங்கள் பெட்டராக இருக்கோம்னு சொல்ல வராங்க. அதே நேரத்தில் நீங்கள் அந்த காதலை பிரச்சனை இருந்தால் உடனே விட்டுட்டு கடந்து போயிடுறீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு, எங்களுக்கு என்னென்ன இருந்தால் ஒருத்தவங்க கூட கம்பேட்டபிளாக இருக்கும்ன்றது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட கம்பேட்டபிளாக என்னால் லாங் லைஃப் வாழ முடியும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அந்த தெளிவுனால தான் ஒரு ப்ராப்பரான பார்ட்னரை நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஒரு 2K கிட்ஸாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டை சொல்லுங்கள். முதல் விஷயம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். இந்த சும்மா சந்தேகப்படுறது, சும்மா எங்கே போனாலும் வந்து லைவ் லொக்கேஷன் அனுப்பு, இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ஒன்று. 2வது விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல் வந்து ஃபீமேலை சப்ரஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட எஜுகேஷன் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ 2 பக்கமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய கிளாஷஸ் வருது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ எந்த சைடு தப்பு நடந்தாலுமே மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டை தாண்டி சாக்ரிஃபைசஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங்கே போகிறோம், February 13 போகலாம் அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து சின்ன கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே ஓகே அன்னைக்கு நானும் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும். அது எப்படி நான் சொன்ன டேட்டுக்கு நீ ஃப்ரீயாக இல்லாமல் நீ சொல்கிற டேட்டுக்கு தான் நான் வரணுமான்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது நடக்காது. ஸோ ஆப்வியஸாக ஒரு லாங் டேர்மாக ஒரு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். ப்ரொவைடட் அந்த சாக்ரிஃபைசஸ் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். உங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது சார், எனக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சாக்ரிஃபைஸில் வேணும், எனக்கு ப்ராக்ரெசிவாக அந்த பொண்ணு இருக்கணும்,
என்னை நல்லபடியாக என்ன எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டேன்னா அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரியாக ஒரு ஏன் டேட்டுக்கு வரணும், நாளைக்கு அது மாட்டேன்னு சொல்லக்கூடாதுலாம் ஒரு லிஸ்ட்டு போடுறீங்கல்ல, இதை நாளைக்கு மாற்றிக்க மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்குறேன். அங்கே காதல் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் முன்னோங்கி வந்துடுது. கரெக்டாக? இந்த தேவையெல்லாம் இருந்தால் எனக்கு ஓகே, இந்த தேவையெல்லாம் இல்லைன்னா இது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல உங்களுக்கு ஒரு காதல் வரும்போது தேவை முன்னிலையில் நிற்காது. ஒரு மனசாவோ புரிதலாவோ ஈர்ப்பாவோ அங்கே ஒரு முன்னிலை இருக்கும். அது போய் லிஸ்ட்டாக 1 2 3 இது ஒன்று தான் சரி கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம், இது ஓகேன்னா அப்போ நம்ம ஓகே பாக்ஸில் போடுவோன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, மேக்ஸ் கால்குலேஷன், அது வந்து உங்களுக்கு இயல்பாக ஒன்று இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் கேள்வியாக கேட்குறேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு காயம் அடைஞ்சிருப்போம். ஸோ திருப்பி நம்ம அந்த மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை சுற்றியே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறோம். இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீ வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருது. இந்த பவுண்ட்ரி எப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாகும் போது. ஸோ நீ வரலனா என்ன, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி தோன்றதால மேபி எங்களுக்கு அது தோணலாம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், லைக் மேபி நம்ம வந்து காதல் அப்படின்ற அந்த உணர்வை தாண்டி லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து மேபி நான் சொன்னதாக இருக்கலாம். எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம அடி பட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த விஷயத்துக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம தப்பிச்சிருக்கலாமேன்ற எண்ணம் நிச்சயமாக தோணும். மேபி நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காதலை கொஞ்சம் மாற்றும்னு நான் நம்புகிறேன். 2K கிட்ஸ் காதலும் உண்மையான காதல் தான், 90s கிட்ஸ் காதலும் உண்மையானதான். இன்றைக்கி காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிட்டாங்க, அன்னைக்கு காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த காதலை கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ காதல் மாறவே இல்லை. அந்த வார்த்தை, காதலை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் காதலிச்சிங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் போயிடுவீங்க, நாளைக்கு உங்கள் பசங்க வருவாங்க. இது ஒரு சைக்கிள். என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இது ரைட்டு இது தப்புன்னு சொல்கிறத விட எது வாழ்க்கை சூழலுக்கு சரியாக இருக்குது, என் வாழ்க்கையை எது சந்தோஷமாக வச்சுருக்கோம், நான் எடுக்கிற முடிவுகள் என்னை பாதிக்காமல் எப்படி நான் சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் காதலில். நம்ம வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கும் கேள்விகளையும் சவால்களையும் காதலர்கள் உட்காந்து மனசு விட்டு பேசுறது இருக்குல்ல, அங்கே தான் உண்மையான காதல் இருக்குது. ஏன்னா அங்கே நான் விட்டு கொடுத்துட்டு போகணுமா விலகி நிற்கணுமாங்கிற இடம் இருக்குல்ல, அங்கே தான் உண்மையான காதல் இருக்குது. காதலை சரியாக தேர்வு பண்ணி எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் கையில் இருக்குது. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ராசி & கோ வழங்கும் டிஜி கங்கா ப்ரெஷர் குக்கர் உங்களுக்கு. அடுத்ததாக ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உனக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்யாச்சுவன்.